உங்க வீட்ல இந்த மாதிரி சுவிட்ச் போர்ட்ல வந்து இந்த சாக்கெட் மட்டும் போயிருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி மாத்தணும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக நம்ம கடைக்குட்டி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவாங்க உறவுகளை. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாக்கெட்டை வந்து இதில் ஃபிட் பண்ணணும். அதுக்கு நம்ம மொத்தம் வந்து மெயின் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போவோம். இப்போ வந்து நம்ம எல்லா வீட்லயுமே இந்த சின்ன சின்ன போர்டு சுவிட்ச் எல்லாம் சின்ன சின்ன ஒரு சுவிட்ச் மட்டும் போயிருக்கும். இதுக்காண்டி ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவங்க இந்த வரேன் அந்த வரேன்னு வரவும் மாட்டாங்க. ரொம்ப நாள் எடுத்துட்டு தான் வருவாங்க. அதுக்கு நம்மளாம் இந்த மாதிரி ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளாம் வீட்டுல ஈஸியா மாத்திக்கலாம். போர்டுக்கு வந்து நமக்கு வந்து சப்ளை எதுவுமே வராது, நம்மளாம் ஈஸியா மாத்திக்கலாம். அதை மாத்திரதான் உங்க வீடியோல சொல்ல போறேன். வாங்க நம்ம இப்ப மெயின் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோம். அது மெயின் சுவிட்ச் இருக்கும், இதை முதல்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் பண்ணிட்டாலும் நமக்கு சப்ளை வந்து உள்ள போகாது. இப்போ அங்க உள்ள போய்க்கிடுவோம். மெயின் சப்ளை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த போர்டில் இருக்க ஸ்க்ரூ ஃபுல்லா கழட்டி வச்சுக்குவோம். ஒரு டெஸ்டர் மட்டும் வச்சுக்கோங்க. டெஸ்டர் இருந்தாலே போதும். நமக்கு ஃபுல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. ஸ்க்ரூ ஃபுல்லா கழட்டிட்டோம். ஸ்க்ரூ ஃபுல்லா கழட்டிட்டு எடுத்துக்கிடுவோம். போர்டு பாருங்க. இப்போ நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாக்கெட் மட்டும் உடஞ்சிருக்கு. இந்த சாக்கெட் இப்படி உடஞ்சி தொங்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி சாக்கெட் வந்து இங்க இருந்துச்சு. இது உடஞ்சிருக்கு. இதைத்தான் மாத்த போறோம். அதுக்கு நம்ம வந்து புது ஒரு சாக்கெட் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இதை நம்ம இங்க வந்து ஃபிட் பண்ண போறோம். வாங்க பாருங்க. இப்போ மெயின் சப்ளை ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் சப்ளை லைன் வருதான்னு டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து எதுலையுமே லைன் வரல. லைன் வரல நம்ம வந்து ஃப்ரீயா கை வச்சு தொடலாம். ஒன்றும் இப்போ ஷாக் எதுவுமே அடிக்காது. இப்போ வந்து நான் இதை கழட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டணும். நம்ம வந்து இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம கழட்டணும். கழட்டி எடுத்துருவோம் தனியா. இப்படி ஸ்க்ரூ உடஞ்சிருந்துச்சுன்னா கழட்டி எடுத்துக்கோங்க. நீங்களும் கழட்டி தனியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும். பின்னாடி ஒரு நட்டு இருக்கும். இந்த நட்டை பிடிச்சிக்கிட்டு தான் கழட்டணும். பின்னாடி ஒரு நட்டு இருக்கும். நமக்கு வந்து இந்த நட்டு இருக்கும். அந்த நட்டை பிடிச்சிட்டு கழட்டணும். சுத்த விடக்கூடாது. பிடிச்சிட்டு தான் கழட்டணும். வந்து இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுல இருக்க கனெக்ஷன் வந்து நீங்க கழட்ட வேணாம். நான் சொல்றேன், இதுல இருக்க கனெக்ஷன் கழட்டோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஏரியா வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த ஏரியா இதுல வந்து இப்போ வந்து இந்த ஏரியா ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம வந்து புதுசா வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை இங்க மாட்டிடுவோம். அதை மாட்டினதுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷனை கழட்டுங்க. நான் அதுக்கப்புறம் சொல்லி தரேன். இப்போ வந்து புதுசா வாங்கிட்டு வந்து சாக்கெட்டை வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இந்த சாக்கெட்டை இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்க்ரூ நட்டும் போட்டுருங்க. ஒரு ஸ்க்ரூ இருக்கும். பின்னாடி வந்து ஒரு நட்டு, சின்ன நட்டு வரும். நட்டையும் ஏற்றிடுங்க. இப்படி நட்டையும் போடணும். போட்டு நல்லா அந்த நட்டை பிடிச்சிக்கோங்க. பின்னாடி இப்படி கையை வச்சு அந்த நட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே டைட் வச்சுக்கோங்க. அந்த நட்டு வந்து சுத்தக்கூடாது. நல்லா இப்படி டைட் ஏற்றிடுங்க. அதே மாதிரி கீழே ஒரு நட்டு போடணும். நட்டு ஸ்க்ரூ போடணும். கீழே ஒரு ஸ்க்ரூ போட்டு ஒரு நட்டை போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப இப்படி சூப்பரா மாட்டியாச்சா. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதா எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க. வந்து எர்த்து, இந்த வீட்டுக்கு வந்து எர்த்து வயர் கொடுக்கல. அதனால நம்ம எர்த்து வயர் கொடுக்கல. ஏன்னா ஃபுல்லா வயரிங் பண்ணி ஃபுல்லா கொடுக்கணும். அதை அவங்க வேணான்ட்டாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து எர்த்து வயர் கொடுக்கல. நியூட்ரல், இந்த வயர் வந்து நியூட்ரல். இந்த எல்லுன்னு போட்டுக்கு மேல எழுதியிருக்கும் நியூட்ரல். இந்த பக்கம் வந்து எல்லுன்னு எழுதியிருக்கும். நமக்கு வந்து லைன். அதுல உங்க சாக்கெட்ல பார்த்தாலே, நம்ம புது சாக்கெட் பார்த்தோம்னா அதுல பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது கழட்டாம சொன்னாலும் அதுக்கு தான் காரணம். இப்போ வந்து இது 2 வயர் இருக்கு பாத்தீங்களா. இதுல ஒன் சைட்ல கழட்டுங்க. எல்லுன்னு போட்ட பக்கம் கழட்டுங்க. எல்லுன்னு எதுல இருந்து வரும் பாத்தீங்கன்னா, எள்ளு வந்து நம்ம சுவிட்ச்ல இருந்து வரும். இது வந்து மேல இருக்கு. இது வந்து சுவிட்சோட இது சுவிட்ச் வந்து நமக்கு வந்து பேஸ் லைன் வந்துடும். லைன் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா அந்த கீழே வந்து நமக்கு வந்து சாக்கெட்டுக்கு வரும். இப்போ வந்து சுவிட்ச்ல இருந்து வர்ற வயரை வந்து கரெக்டா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சுவிட்ச்ல இருந்து வர்ற வயரை பக்கம் எல்லுன்னு போட்டிருக்கோம், அந்த சைடு கொடுக்கணும். என்ன பண்ணிருக்கோம், சுவிட்ச்ல இருந்து வர்ற லைனை வந்து எல்லு, அதாவது லைனு நமக்கு வந்து எல் சைடு நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நியூட்ரல் சைடு நம்ம கொடுக்க கூடாது. மாத்தி நம்ம வந்து என்னைக்குமே கொடுக்க கூடாது. பக்கத்துல வந்து சாக்கெட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து நியூட்ரல் லைனு நமக்கு வந்து வந்திருக்கு. நியூட்ரல் ஏற்றிருக்காங்க, எண்ணில் ஏற்றிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு லிங்க் வருது. இதுல எண்ணில் ஏறிருக்கு. என்னன்னா நியூட்ரல். இப்ப நம்ம இதை கழட்டிக்கிறோம். இதை கழட்டிட்டு இதை தனியா போட்டுருவோம். இதை கழட்டிட்டு கரெக்டா என் சைட்ல வந்து ஏத்திக்கோங்க. நியூட்ரல்னா எண்ணு, அதுல ஏத்திடுவோம்.
வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் கடைக்குடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போகிற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உறவுகளை. இப்போ வந்து நியூட்ரல், இந்த நியூட்ரல் லிங்க் எடுத்து நம்ம வந்து கொடுத்த மாதிரி நியூட்ரல் லிங்க் எடுத்து கொடுத்துட்டோம். அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிளான மேட்ரு தான். இதே மாதிரி உங்க வீட்லயும் இது மாதிரி உடஞ்சிருந்துச்சுன்னா, பிளக் கோஸ் சாக்கெட்டா உடஞ்சிருந்துச்சுன்னா நீங்களே ஈஸியான முறையில மாத்திக்கலாம். இப்போ லைனை ஆன் பண்ணி விட்டு, இப்போ போர்டை மாட்டிட்டு நம்ம லைனை ஆன் பண்ணி விட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபேன் ஓடுதா எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க உறவுகளே, இப்போ மாட்டிக்கிறோம். இது கொஞ்சம் பெரிய போர்டுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு, வேலை பார்க்கறதுக்கும் சிரமம் இல்லாம இருக்கு. ஒரு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வயர் உள்ள குமிச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ள எடுக்கணும். பாருங்க இப்போ எப்படி சூப்பரா நம்ம புது சாக்கெட் வாங்கிட்டு வந்து சூப்பரா மாட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து மெயின் ஆன் சுவிட்ச் போர்டு வந்து மாட்டிட்டு மெயின் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிடுவோம். மெயின் மட்டும் இறக்கிட்டோம்னா இந்த மெயின் ஆன் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம சப்ளை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து சுவிட்சை போட்டு ரைட் சைடில் வந்து சப்ளை தான் பாருங்க, டெஸ்ட்டில் பாருங்க. இப்போ சப்ளை சூப்பராக வருது, மேலே இங்கேயும் நமக்கு வந்து சப்ளை நல்லா வருது. ஓகேவா, பக்கத்துலேயே செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, வீட்டில் இந்த போர்டில் இருக்க எல்லா சுவிட்சையும் போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து எல்லாமே தெரியும். எல்லாரும் வயருக்கே விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஃபேனை வந்து செக் பண்ணிக்குவோம். போட்டிருக்கோம், ஃபேன் நல்லா சூப்பரா ஓடுது நமக்கு. இது போல உங்க வீட்லயும் இந்த மாதிரி சாக்கெட் வந்து போயிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு புது சாக்கெட் மட்டும் வாங்கி இது போல உங்க வீட்லயும் ஈஸியான முறையில நீங்க மாத்திக்கலாம் உறவுகளை. நம்ம கடைக்குடி தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உறவுகளை. நன்றி உறவுகளை.